ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்கழி மாதம் 28ஆம் நாள் ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தசி திதி காலை 11:46 வரை மிருகசீர்ஷங்க, பிறகு திருவாதிரை நட்சத்திரம் வந்துடுது. அப்போ திருவாதிரை நட்சத்திரம் வந்தாலே சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. இன்று சித்த யோகம் நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 3:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டுட்டு போனா சூலத்தின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். மேஷம், புதிய முயற்சிகள் வெற்றிகள் தேடி வரும். ஓகேங்களா? நீங்க இன்னைக்கு விடுமுறை நாளாக இருந்தால் கூட சரிதாங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயம், வியாபாரம் சம்பந்தமான விஷயத்தில் புதிய முயற்சியில் இறங்குவீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிகளும் தேடி வரும். இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும். ரிஷபம், பேச்சால் வருமானம் கூடும் மகிழ்வான நிகழ்வுகள். வியாபாரம் பண்றவங்க, தொழில் பண்றவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சின் மூலமாகவே வருமானம் அதிகரிக்கும். ஒரு ரியல் எஸ்டேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பேச்சின் மூலமாக தான் வருமானம் வரும். அப்ப பேச்சின் மூலமாக வருமானம் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக அமைகின்றது. மகிழ்வான நிகழ்வுகள் குடும்பத்திலும் அமையும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் இனிமையான நாளாக மாறும். மிதுனம், தொழில் வியாபாரம் வருமானம் உயரும். உடல் மனம் சுறுசுறுப்பு. ஓகேங்களா? தொழில வியாபாரத்தில் வருமானம் உயரக்கூடிய நாளாக அமைகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடலும் உடம்பும் மனசும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம நினைச்சப்ப நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே சுறுசுறுப்பாக தானே இருக்கும். இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமான வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் இனிமையான நாளாக மாறும். கடகம், பயணங்கள் விரயங்கள், சுவையான உணவு கிடைக்கும் இன்னைக்கு. ஓகேங்களா? பயணங்கள் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள், அதாவது விரயங்கள். ஓகேங்களா? தொழில் தொடர்பான விரயங்களும் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுவையான உணவுகளும் இன்னைக்கு அருந்த போறீங்க. அதாவது ஒரு விருந்தில் கலந்துக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. குரு பகவான் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும். சிம்மம், லாபத்தில் விரயம், வேலைகளில் நிதானம் தேவை. ஓகேங்களா? லாபத்தில் விரயம், ஒரு அளவு லாபம் வரும் நம்ம நினைச்சிட்டு போறீங்களா, அந்த லாபத்தில் ஒரு விரயம் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு நிதானம் தேவை. எந்த வேலை பார்த்தாலும் சரிதாங்க, ரொம்ப கேர் எடுத்து பண்ணுங்க. அதுமாரி பண்ணீங்கன்னா விரயத்தை கொஞ்சம் ஓரளவு குறைச்சிக்கலாம். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் இனிமையான நாளாக மாறும். கன்னி, வியாபார வருமானம் உயரும். புதிய வேலை தொழில் சார்ந்த முயற்சி. ஓகேங்களா? வியாபாரத்தில் வருமானம் உயரக்கூடிய நாளாக அமைகின்றது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வேலை, அதே டைம் புதிய தொழில் சார்ந்த முயற்சியை இன்னைக்கு எடுப்பீங்க. இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த நாள் இனிமையான நாளாக மாறும். துலாம், நன்மைகள் தேடி வரும். காரியங்கள் வெற்றி, லாபம் கூடும். சரிங்களா? நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக அமைகின்றது. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும். உங்களுடைய காரியங்கள் வேலைகள் அனைத்திலும் வெற்றி. தொழில் பண்றவங்களுக்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். இன்று சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்திலுமே ரொம்ப கேர் எடுத்து கவனமா இருந்தவங்க. இன்று வாராகி வழிபாடு பண்ணுங்க. வாராகி வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் இனிமையான நாளாக மாறும். விருச்சிகம், பேச்சில் நிதானம் தேவையே. பழைய கடன் சார்ந்த முயற்சி வசூல். ஓகேங்களா? உங்களுடைய பேச்சில் ரொம்ப நிதானம் வேணுங்க. ஓகேங்களா? அவசரப்பட்டு நம்ம ஏதாவது பேசணும் வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக சிக்கல்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பழைய கடன் பாக்கி ரொம்ப நாளாக பழைய கடன் பாக்கி இழுத்துக்கிட்டே இருக்கு, அது சார்ந்த ஒரு முயற்சியில் இறங்குவோம். இன்னைக்கு அவங்கள போய் பார்த்து பேசுவோம் அப்படிங்கிற அந்த முயற்சியில் இறங்குவீங்க. அதில் வெற்றிகளையும் பார்ப்பீர்கள். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. குரு பகவான் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் இனிமையான நாளாக மாறும். தனுசு, கூட்டு தொழில் லாபம், நண்பர்களால் சங்கடங்கள். ஓகேங்களா? கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களால் சங்கடங்கள். நண்பர்கள் உங்ககிட்ட ஏதாவது ஒரு உதவி கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா உங்களுடைய பெயரை சொல்லி வெளியில ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சிறு சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று முருகப்பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமாள் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் இனிமையான நாளாக மாறும். மகரம், தொழிலுக்காக கடன் வாங்கும் சூழல், எதிரிகளால் தொல்லைகள்ங்க. சரிங்களா? தொழில பிசினஸ் வேற லெவல்ல மாத்தலாம், இன்னும் கொஞ்சம் ஓரளவு பெரிய லெவல் ஒய்டா பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணுவீங்க. அதுக்காக ஒரு கடன் வாங்குவீங்க, வாங்கக்கூடிய சூழல் வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால் தொல்லைகள் இருக்கு. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் இனிமையான நாளாக மாறும். கும்பம், குழந்தைகள் மீது கவனம், சங்கடங்கள். ஓகேங்களா? குழந்தைகள் மீது ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு அவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு செஞ்சு கொடுப்பீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சில விஷயங்கள்ல சரிங்களா, பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரியா, இல்ல பின்னா சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்களா இருந்தாலும் சரிதான், சின்ன சின்ன சங்கடங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வரும். குடும்பத்திலையும் சரி, அது மாதிரிலாம் இருக்கு. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க, கவனமா நடந்துக்கோங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் இனிமையான நாளாக மாறும். மீனம், ரியல் எஸ்டேட் தொழில், வாகனம் சார்ந்த லாபம்.
பூர்வீகத்தால் லாபம். ஓகேங்களா? ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கும் சரிதான், வாகனங்களை வந்து வாங்கி விற்கிற தொழில் பண்றவங்களும் சரிதான், லாபங்கள் இன்று அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கும் இந்த லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய பூர்வீக சொத்தின் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வரும். இன்று அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. அம்பாள் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் இனிமையான நாளாக மாறும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். வாஸ்து, ஜோதிடம், திருமண பொருத்தம், நல்ல நாள் செலக்ட் பண்றது, இது எதா இருந்தாலும் சரிதான். உங்களுடைய கான்டாக்ட் நம்பரோட கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுடைய லைன்ல வர மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.